ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மை ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் நம்ம குழுக்கள் செயல்படக்கூடிய விதம், அதுவும் ரெண்டே வகை தான் இருக்குது, நல்லது கெட்டது. நல்ல குழுக்கள், கெட்டுதல் செய்யக்கூடிய குழுக்கள். ஸோ இந்த கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களில் ஓரளவு எல்லாரும் என்னென்னலாம் நம்ம சமூகத்தில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டேன். இப்போ இந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற பழமொழி முன்னோர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளையும் எழுதி வைத்திருப்பார். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எதை நம்ம காட்டுது அப்படின்னா, நம்ம உயர்வான மனிதர்களா அல்லது தாழ்வான மனிதர்களா, அதாவது எண்ணங்களால் வாழ்வியல் முறைகளால் அப்படிங்கிறத நம்ம சமநிலைப்படுத்துவதற்காகவும் நம்மளை நம்ம முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு சமூகத்திலும் குடும்பங்களிலும் வருகிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, என்னை பற்றிய ஒரு அவதூறு சொல்கிறாங்க. இப்போ நான் அதை எந்த வகையில் நான் அதை கையாளுறேன், என்னுடைய எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்குது அல்லது தாழ்வாக இருக்குது. இப்போ என்னை பற்றி ஒரு தவறான செய்தி சொல்கிறாங்க, இல்லை தவறாகவே சித்தரித்து பல இடங்களில் அனுப்பிட்டாங்க, பல வெப்சைட்டில் போட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, என்ன பண்ண போகிறேன்? இதே இன்னொரு பெண்மணி இதே இடத்துல இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து இது வேறுபடும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன், அதை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய ஆத்திரம், கோபம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக உயர்வடையும். ஸோ உயர்வடையும் போது அவங்களால என்ன ஆகும் அப்படின்னா, பலவித பிரச்சனைகள், அதாவது இப்போ தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள தேடி இவங்க என்ன பண்ணுவாங்க? அதே அட்டாக், அதாவது அவர்கள் என்ன அதை செயல்பாடுகள் செய்தார்களோ அதே இதை திரும்பி நம்ம பதிலடி கொடுப்போம். இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வன்முறைகள் அதீதமாக ஏற்படும். அதாவது தவறு செய்தவர்களை விட அந்த தவறு செய்து அதை பரப்புகிறாங்க இல்லையா, அதை கேட்டு மற்ற மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது உண்மையாகவே பாதிக்கப்படக்கூடிய பெண்களையோ அல்லது ஆண்களையோ ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கே பல நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் அறிவியல் ரீதியான உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு, நம்மளை பாராட்டி பேசும்போது நம்ம அந்த வேலையை ரொம்ப இன்வால்மெண்ட்டோட, அது என்தூசியாசம், ரொம்ப ஆர்வமாக செய்வோம். அதே நம்ம அந்த இடத்துல ஒரு மட்டம் தட்டும்போது அல்லது தாழ்வாக அல்லது குறைந்த மதிப்பீட்டில் நம்ம மதிப்பிடும்போது நம்மளுடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இடர்பாடுகளோட ஆரம்பிக்கும். அப்படி தானே? ஸோ குடும்பங்களிலும் அதே தான். நம்மளை உயர்வாக பேசும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்படையும். அதே அந்த இடத்துல தவறுதலாகவோ அல்லது தவறாக சித்தரித்தோ பல அவதூறுகளை பரப்பும்போது என்னாகும் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது பிளவுபடும், நம்ம செயல்படக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிறது பிளவுபடும். ஸோ இதை தான் மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்குறோம். உயர்வான மனிதர்கள், தாழ்வான மனிதர்கள். அப்போ இதை கடந்து போகிறோம் இல்லையா? நீ என்ன வேணாலும் என்னை பற்றி கூறு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் அந்த கெடுதலை உனக்கு பண்ணவும் விரும்பவில்லை. ஏனால் அதனால் பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் எனக்கு அதீதம். அதே போன்று நீனும் உன் குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நம்ம மன்னித்து அந்த இடத்தை, அந்த நபரை, அவர்களை, அந்த குழுக்களை கடந்து செல்கிறோம் இல்லையா? நம்ம தான் உயர்வான மனிதர்கள். ஸோ இந்த உயர்வான மனிதர்களுக்கு அவர்கள் என்ன கெடுதல், என்ன தீங்கு செய்தாலும் அவர்களையே சாரும். அதை தான் நான் சொன்னேன் இல்லையா? கெடுவான் கேடு நினைப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான், திணை அறுத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது. ஸோ அவர்கள் என்ன கெடுதல் செய்கிறார்களோ நமக்கு எதிராக அது அவர்களுக்கே திரும்பும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் நம்ம அவர்களுக்கு திரும்ப கெடுதல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் அப்படிங்கிற உலக பொதுமறையில் முக்கியமாக எழுதியிருக்காரு. இதை மனிதர்கள் நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய சமூக சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நடைமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நடைமுறையை நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ நான் கடைப்பிடிப்பதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது அமைதி அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ளார நம்ம வரோம். இல்லை அப்படின்னா வன்முறை அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஸோ ஒருவர் அதீதமாக நமக்கு தொல்லைகள், தொந்தரவுகள் அல்லது வதந்திகள் பரப்பும்போது நம்மை பொறுமையாக அதை கடந்து போகிறோம் இல்லையா? ஏன்னா இந்த முன்னோர்கள் கூறிய வழிகாட்டுதல் முறை. ஸோ இந்த வழிகாட்டுதல் முறையை பின்பற்றுவதனால தான் நம்ம இன்றளவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மன அமைதி அப்படிங்கிறது, மன எழுச்சி இல்லாமல் அமைதியுடன் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஸோ இந்த கெடுதல் குழுக்களுடைய எண்ணங்கள் நான் சொன்ன மாதிரி கெடுவான் கேடு நினைப்பான், அவர்களுக்கு அதிலேயே முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நல்ல குழுக்கள் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எந்த ஒரு துன்ப துயரத்தில் இருக்கும்போதும் உடனே வந்து உதவுவாங்க. நம்மளை பற்றி எவ்வளவு நீங்கள் அவதூறு அசிங்கங்கள் ஏற்படுத்தினாலும் உங்களை பற்றி ஒரு சொல் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்கள் கூட பழகினவங்க, உங்கள் கூடவே இருக்கிறவங்க, உங்களை பற்றி அதீதமாக உண்மையை தெரிந்தவர்கள் என்ன குறை கூறினாலும் எவ்வளவு தவறாக சித்தரித்து காமித்தாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். அதுதான் உண்மையான விஷயம். அப்படி நம்பி நம்ம உறவுகள் அல்லது நம்ம கூட வேலை பார்ப்பவர்கள் அல்லது தோழிகள் தோழர்கள் அப்படின்னு தவறாக நம்ம எடை போட்டு விட்டார்கள் அப்படின்னா அவர்கள் நமக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ சமூக வாழ்வியல் நடைமுறைகளில் நம்ம உயர்ந்த மனிதர்களாக வாழணும் அப்படின்னா இந்த பொறுமைகள் அல்லது இந்த பிரச்சனைகளை நம்ம கையாளக்கூடிய விதங்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் அப்படிங்கிறது. ஸோ குழுவினுடைய செயல்பாடு நன்மையாக முடிந்தால் அது நல்ல விதமாக இருக்கும். ஸோ நல்ல விதமாக இருக்கும்போது நம்மளுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறது உலகம் பூராகவும் விரிவடையும். இதை தான் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம், வாழ்வியல் முறை. இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெடுதலை அப்படிங்கிறத விட்டுட்டு நன்மைகள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ செய்ய தொடங்குகிறோமோ நமது தலைமுறையும் சரி, நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளும் சரி இன்னும் உயர்வடையும், விரிவடையும். உலகமும் அப்படிங்கிறது நன்மைகளால் சூழ்ந்து பல மக்களுக்கு நன்மைகளை பயக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ பூமி மாதா எவ்வளோ பொறுமையாக இருந்து நம்மளை கையாளுதோ அதே பொறுமையை மனிதர்கள் நம்ம கையாளும் போது நம்ம உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறோம். அந்த கெடுதலை செய்யும்போது அதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய அசிங்கங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உயர்வான மனிதர்கள் எப்போதும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாய்களிலிருந்து வர சொற்களும் கனிவான சொற்களை இருக்குமே தவிர காய் போன்ற அல்லது கசப்பான சொற்கள் என்றைக்குமே வராது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தொடர்ந்து இதை கடைபிடிப்போம். உயர்வான மனிதர்களாக நம்மளை உயர்த்தி கொள்ள என்றைக்குமே நம்ம முயற்சி செய்வோம். நன்றி.